வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு திரைப்படத்தினுடைய விமர்சனம். அதாவது சூர்யா சார் வந்து ரொம்ப காலமாக ஒரு வெற்றிக்காக போராடிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 13 வருஷமாக அவர் வந்து திரையரங்கில் ஒரு வெற்றி படத்தை கொடுக்க முடியலை. இது வந்து ஒரு நீண்ட போராட்டம். அந்த வகையில் கருப்பு படத்தை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே நம்ம எதிர்பார்த்தோம். அந்த வகையில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, தியேட்டருக்கு போயாச்சு. ரொம்ப ஆரவாரமாக ஒரு படம் வந்து பார்த்தது வந்து இந்த படத்தையும் நம்ம சொல்லலாம். நிறைய படங்கள் இருக்குது, இந்த படமும் அந்த லிஸ்ட்டில் வருது. அந்த அளவுக்கு ரசிகர்கள் வந்து அப்படியே கத்தி கூச்சலிட்டு அப்படி ரொம்ப ஆரவாரமாக என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்த்தாங்க. அது ஒரு வகையில் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ரைட், ஓகே. இப்போ நம்ம படத்தினுடைய சீரியஸுக்கு வருவோம். அதாவது என்னென்னா, ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தினுடைய டைரக்டர், ரைட்டர். ஆர்ஜே பாலாஜி சாரோட ப்ரீவியஸ் படங்கள் உங்களுக்கு தெரியும். எல்கேஜி, மூக்குத்தி அம்மன், அந்த மாதிரி படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜி வந்து சோசியல், மூக்குத்தி அம்மன் பார்த்திங்கன்னா சாமி, இந்த 2 இதுவும் இருக்கும். இந்த படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோசியல் ப்ளஸ் சாமி இந்த 2ஐயுமே மிக்ஸ் பண்ணி இந்த படத்தினுடைய கதைக்களத்தை அவர் பண்ணியிருக்காரு. இந்த கதைக்களம் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு கோர்ட்டு, அந்த கோர்ட்டில் நடக்கிற நடைமுறைகள். அதாவது நமக்கு எல்லாருக்குமே வந்து கடைசி நம்பிக்கை வந்து கோர்ட், அதுக்கப்புறம் வந்து கடவுள். இவர் இந்த 2ஐயுமே கையில் எடுத்திருக்காரு. அதாவது இந்த கடைசி நம்பிக்கையாக இருக்கிற இந்த கோர்ட்டு கைவிட்டால் அடுத்த நம்பிக்கை கடவுள், அந்த சாமி என்ன பண்ணும் அப்படிங்கிறத. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு ரொம்ப அவசியம் தேவையானது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து க்ரைம் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. அதே மாதிரி கோர்ட்டில் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய டிலே. அதாவது வாய்தாவாட்டு வாரி வழங்கி ஒரு கேஸுக்கு போயாச்சு அப்படின்னு உண்டுன்னா, அந்த கேஸுக்கு வந்து உடனே ஒரு நியாயம் கிடைக்கிறது வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரேராக இருக்குது. அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து ஒரு நகையை பறி கொடுத்தவர் வந்து எந்த அளவுக்கு அலகழிக்கப்படுறாரு, அந்த கோர்ட்டு எந்த மாதிரிலாம் நடந்திருக்குது அப்படிங்கிற விஷயங்களை வந்து இதில் சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். நம்ம வந்து பொதுவாக கோர்ட்டினுடைய நடைமுறைகள் எல்லாத்தையுமே நம்ம குத்தம் சொல்லிட முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி கோர்ட்டுன்னு ஒரு விஷயம், அதே மாதிரி ஸ்டேஷனுங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா சத்தியமாக நம்ம நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்கள், அவ்வளோதான். அதனால் நம்ம நிறைய கோர்ட், நிறைய ஸ்டேஷன்களில் நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தவறான விஷயத்தையும் பண்ணுற கோர்ட்டும் ஸ்டேஷனும் இங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு படைப்பாளியாக அவர் வந்து இதை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதுக்கு வந்து நம்ம வந்து ஆர்ஜே பாலாஜி சாருக்கு, ரைட்டருக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். சரி, ரைட், ஓகே. அவர் எடுத்துக்கிட்ட விஷயத்தை எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தை வந்து ஒரு 40 மினிட்ஸ் நான் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப அழகாக கொண்டுட்டு போயிட்டு இருந்தார் அந்த ஸ்க்ரீன் ப்ளே, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. ஆனால் அதுக்கப்புறம் எப்போ அந்த சாமிங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிச்சோ அப்போ வந்து இவர் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிட்டார். என்னன்னு கேட்டிங்கன்னா, கோர்ட்டு செய்ய முடியாததை ஒரு சாமி செய்யும் அப்படிங்கிற ஒரு நடைமுறைக்கு வரும்போது இவருடைய தடுமாற்றம் வந்து அங்கே ஆரம்பிச்சுது. அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து சாமியை வந்து செய்ய ஆரம்பிக்கும்போது, இல்லை நீங்கள் பவரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, சாமிங்கிற பவரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு சாதாரண மனிதனாக நீங்கள் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் சரி பண்ணணும், இந்த கோர்ட் நடைமுறைகள் இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும், அதுதான் சவால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இந்த சத்தியம் வாங்குகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ரைட், ஓகே, பாயிண்ட்டுக்கு வந்துட்டார், இனி படம் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு நினச்சி ஒரு நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஆனால் வந்து அந்த நம்பிக்கையை வந்து அடுத்த 10வது நிமிஷமே காணாமல் போயிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சரி இவர் கடவுளுக்கு பவரை பயன்படுத்தாமல் இந்த காரியங்களை சாதிக்கணும் அப்படின்னு ஒன்று நான் என்ன நினச்சேன்னா, சரி சூர்யா சார் வந்து வக்கீலாட்டு வருவார், கோட்டெல்லாம் போட்டு எடுத்து சட்டத்தை எல்லாம் பிரித்து மேய்ஞ்சி கோட்டையே ஒரு ஆட்டங்காண வச்சு நீதி வாங்கி கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். அதாவது ஜெய்பீம் மாதிரி ஒரு 4-5 ஜெய்பீம் அளவுக்கு என்னுடைய எதிர்பார்ப்பு போயிடுச்சு. ஆனால் உண்மையாக சொல்ல போச்சுன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கணும். ஏன்னா அதுக்கு நிறைய ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லையா.
ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு சத்தியம் பண்ணின சாமியே சத்தியத்தை மீறி பவரை தான் யூஸ் பண்ணுறாரு. கோர்ட்டுக்குள்ளால் பொய் சொன்னால் வாய் குளறிக்கும், அப்புறம் வந்து அடி தூள் பறக்கிறது, மனசு மாறுறது, வக்கீல் மனசு மாறுறது, ஜட்ஜி மனசு மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பவர்னால நடக்கும். ஐயோ பாவம் அவரே குழம்பிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு சொல்ல தோணுது. நல்ல கதை, ஆனால் அதை கையாண்ட விதத்தில், அதாவது திரைக்கதையில் வந்து ரொம்ப சொதப்பியிருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து ஒரு பாதி ஓகே, மீதிக்கு வந்து ஓகே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி இந்த திரைக்கதையை வந்து சூர்யா சார் வந்து அந்த கடவுளுங்கிற அந்த பவரை யூஸ் பண்ணாமல் சாதாரண மனிதனாக அறிவுபூர்வமாக இன்றைக்கி சட்டங்கள் வந்து எல்லா இடத்துக்குமே வாய்ப்புகளை வழங்கியிருக்கு. அந்த சட்டங்களை பயன்படுத்தி இந்த போராட்டத்தை நடத்தியிருந்தாருன்னு உண்டுன்னா இது உண்மையிலே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறேன், இது சூர்யா சார் படமாக இருந்திருக்கும். ரைட், ஓகே. கதையை பொறுத்த வரைக்கும் இது ஓகே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ஜே பாலாஜி சார் வந்து எனக்கு ஒரு தெளிவை கொடுத்துட்டாருன்னா நல்லாயிருக்கும். சார், இது வந்து நீங்கள் எடுத்த படத்தில் சூர்யா சார் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருக்காரா? அப்படியா? இது அப்படி தான் எனக்கு தோணுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆர்ஜே பாலாஜி சார் எழுதி இயக்குன படத்தில் சூர்யா சார் வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. இது வந்து எனக்கு மட்டும் தோணுச்சா அப்படிங்கிற எனக்கு தெரியலை, ஆனால் நிறைய பேருக்கு தோணியிருக்க வாய்ப்பு இருக்குது. உண்மை அதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஃபைட்டுக்கு வராரு, பாட்டுக்கு வராரு, அப்பப்போ வந்து ஒரு 4 பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு. இங்கே தான் இப்படி தான் சூர்யா சாரை நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்க. ஒருவேளை இந்த கதையை மாற்றி சட்ட போராட்டம் நடத்துகிற மாதிரி சூர்யா சார் பண்ணியிருந்தாங்கன்னா இது நிச்சயமாக சூர்யா சாருக்காக பண்ணின கதையாக இருந்திருக்கும். ஆனால் இது வந்து உங்களுக்காக பண்ண கதையில் வந்து சூர்யா சார் வந்து நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து தெய்வங்களை வந்து வச்சு படங்கள் வர்றது வந்து இன்றைக்கி ஒரு நடைமுறையாக இருக்குது. தப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆன்மீகம் வந்து ரொம்ப அவசியம் மனிதனுக்கு. அந்த வகையில் வந்து தெய்வங்களை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறது, தெய்வங்களுக்கு வந்து ஒரு சுப்ரீம் பவர் இருக்குது அப்படிங்கிறது எடுக்கிறது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம், வாழ்த்துக்கள். ஆனால் அந்த படங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காந்தாரா படம் வந்துச்சு இல்லையா? அப்போ அந்த காந்தாரா படம் பாருங்கள், இன்றைக்கி வந்து அந்த தெய்வங்களை வந்து அவ்வளோ அழகாக கரெக்டாக கொஞ்சம் சீரியஸாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் இங்கே என்னன்னா, நீங்கள் வந்து இது சீரியஸான படமா இல்லை காமெடி படமா, எந்த வகையான படம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே இந்த படம் போயிட்டே இருக்குது. நிறைய இடங்களில் சீரியஸான இடங்களில் தேவையில்லாத அன்வான்ட் காமெடிஸ் எல்லாம் வந்து அந்த சீரியஸ்னஸை வந்து ரொம்ப கீழே இறங்கிடுச்சு. ஸோ இதெல்லாம் இந்த படத்தினுடைய குறையாக தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி அஜய் பாலாஜி அப்படிங்கிறவருக்குள்ளால் வந்து ஒரு ஹீரோ, ஒரு வில்லன், ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர் எல்லோரும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்காக ஒரு படம் எடுத்து அதை நிரூபிச்சிட்டிங்க. அந்த வகையில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. ஆனால் சூர்யா சார் படமாட்டு நாங்கள் இந்த படத்தை என்னால் பார்க்க முடியலை. இப்போ என்னென்னா, சூர்யா சார் மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டை இருந்து கடைசியாக நான் கேட்குற கேள்வி என்னென்னா, கண் வெறுப்பு, கோபம், அழுகை இதையெல்லாம் கண்ணில் தேக்கி நிற்கிற அந்த மாறனை நாங்கள் எப்போ பார்ப்போம்? மறுபடியும் மாறா எப்போ வருவார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. உங்களுடைய வெயிட் வந்து வேறு சார். ஸோ அந்த வெயிட்டுக்கு தகுந்தாப்பில் உள்ள படங்களை நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுங்கள். காத்திருக்கிறோம் கொண்டாடுறதுக்கு. நன்றி.